ஓம் சாந்தி. அவ்யக்த பாப்தாதாவினுடைய மகாவாக்கியம். முரளி தேதி 29/6/2025. பாபா புது வருஷத்திற்காக சந்திக்கும் பொழுது சொல்லியிருக்கிறாங்க, नए वर्ष में अपने पुराने संस्कारों को योग अग्नि में भस्म कर ब्रह्मा बाप समान त्याग, तपस्या और सेवा में नंबर 1 बनो. புது வருடத்தில் தன்னுடைய பழைய சமஸ்காரங்களை யோக அக்னியில் எரித்துவிட்டு பிரம்மா பாப் சமான் தியாகம், தபஸ்யா மற்றும் சேவையில் நம்பர் 1 ஆகுங்கள். आज बाप दादा चारों ओर के चाहे सम्मुख हैं चाहे दूर बैठे हैं, दिल के समीप हैं, सर्व को 3 मुबारक दे रहे हैं. एक नवजीवन का मुबारक, दूसरी नव युग की मुबारक और तीसरी आज के दिन वर्ष की मुबारक है. இன்று பாப் தாதா நாலாபுறங்களிலும் இருக்கக்கூடிய மற்றும் முன்னால் அமர்ந்திருக்கக்கூடிய மற்றும் தூரத்தில் அமர்ந்திருந்தாலும் பாபாவின் உள்ளத்தின் பக்கத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு அனைவருக்குமே 3 வாழ்த்துக்களை கொடுத்து கொண்டிருக்கின்றார். 1, புது வாழ்க்கைக்கான வாழ்த்துக்கள். பாபா குழந்தையான நமக்கு புது வாழ்க்கை கிடச்சிருச்சு, இந்த வாழ்க்கைக்கான வாழ்த்துக்கள். 2வது, புது யுகத்திற்கான வாழ்த்துக்கள். நம்ம சங்கம் யுகத்தில் வந்துட்டோம், அடுத்து சத்தியுகம் நாம் போகணும். நமக்கு சங்கம் யுகமும் புதுசு தான், சத்தியுகமும் புதுசு தான், அதற்கான வாழ்த்துக்கள். அடுத்து 3வது, இன்றைய நாளிற்கான புது வருஷத்திற்கான வாழ்த்துக்கள். आप सभी ये नए वर्ष की मुबारक देने और मुबारक लेने आए हो. वास्तव में सच्ची दिल की खुशी की मुबारक आप ब्राह्मण आत्मा भी लेते भी हो देते भी हो. பாபா சொல்கிறாங்க, நீங்கள் எல்லாருமே புது வருஷத்திற்கான வாழ்த்துக்களை கொடுப்பதற்காகவும் வாழ்த்துக்களை அடைவதற்காக வந்திருக்கிறீங்க. உண்மையிலேயே உண்மையான உள்ளத்தினுடைய குஷி மற்றும் வாழ்த்துக்களை பிராமணர்கள் கொடுக்கவும் வந்திருக்கீங்க, எடுக்கிறோம் வந்திருக்கீங்க. ஏன்னா இன்றைக்கி நாள் ரொம்ப மகத்துவமான நாள். விதாய் பி ஹே ஆர் பதாய் பி ஹே, விடை கொடுத்தும் அனுப்பணும் மற்றும் வாழ்த்துக்களையும் அடைஞ்சிக்கிறோம். சங்கம் யுகம் அப்படின்னாலே விதாயி பதாயி, விடை கொடுத்து அனுப்புகிறோம், வாழ்த்துக்களையும் எடுத்துக்கிறோம். ஆஜ்கே தின்கோ கஹெங்கே சங்கம் கா தின். பாபா சொல்கிறாங்க, இன்றைய நாளை கூட என்ன சொல்லலாம், சங்கமத்தினுடைய நாள்னு சொல்லலாம். ஏன்னா பழைய வருடத்தினுடைய முடிவு, புது வருடத்தினுடைய ஆரம்பம், இந்த ரெண்டும் சந்திக்கக்கூடிய நேரங்கிறனால சங்கமத்திற்கான நாள் என்று சொல்லப்படுது. सबसे बड़ी महिमा है ये संगम युग की, पुरुषोत्तम युग की, जहाँ आप ब्राह्मण भाग्यवान आत्माएं बैठे हो. ये नशा है ना. பாபா சொல்கிறாங்க, எல்லாத்தையும் விட ரொம்ப பெரிய மகிமை இந்த சங்கம் யுகத்திற்கு, புருஷோத்தம யுகத்திற்கு. நீங்கள் பிராமண ஆத்மாக்கள் அமர்ந்திருக்கீங்க, பாக்யவான் ஆத்மாக்கள். அதனால் உங்களுக்கு இந்த நஷா இருக்கிறதா, நான் சங்கம் யுகத்தில் இருக்கிறேன், புருஷோத்தம யுகத்தில் இருக்கிறேன், இந்த யுகத்தில் இருக்கக்கூடிய நான் பாக்யசாலி ஆத்மா என்ற நஷா இருக்கணும். அகர் आपसे कोई पूछे आप किस समय पर हो, क्या कलयुग में रखते हो या सतयुग में रखते हो, तो क्या फलक से कहेंगे. பாபா சொல்கிறாங்க, ஒருவேளை உங்ககிட்ட யாராவது கேட்குறாங்க, நீங்கள் எந்த யுகத்தில் இருக்கீங்க என்று கேட்குறாங்க, அப்போது என்ன சொல்லுவீங்க? என்ன கலியுகத்தில் இருக்கீங்கன்னு சொல்லுவீங்களா, இல்லை சத்தியுகத்தில் இருக்கீங்கன்னு சொல்லுவீங்களா, இல்லை அதையும் விட நஷாவோட பெருமையோட என்ன சொல்லுவீங்க? நான் இந்த நேரம் புருஷோத்தம சங்கம் யுகத்தில் இருக்கிறேன், இந்த நேரம் நான் கல்யாண்காரி சங்கம் யுகத்தில் இருக்கிறேன், அப்படி தானே சொல்லுவோம் இல்லையா. ஆப் கலியுகி நெய் ஹோ சங்கம் யுகி ஹோ. பாபா சொல்கிறாங்க, நீங்கள் கலியுகத்தை சேர்ந்தவங்க கிடையாது, சங்கம் யுகத்தை சேர்ந்தவங்க. இது சங்கம்க்கு விசேஷ மகிமா கியோ ஹே. அப்போ இந்த சங்கம் யுகத்திற்கு அப்படி என்ன மகிமை இருக்கிறது விசேஷமாக? ஏன்னா பகவான் தன்னுடைய குழந்தைகளை சந்திப்பதற்காக வந்திருக்கின்றார். அந்த சந்திப்பு விழா என்பது ஏற்படுது. இந்த சந்திப்பு விழா எந்த யுகத்திலும் ஏற்படுவது கிடையாது. तो आज का ये संगम के समय अपने अंदर सोच लिया
कि किस किस बातों को विदाई देनी है सभी ने सोचा है. பாபா சொல்கிறாங்க, இன்றைய இந்த சங்கம் யுக நேரத்தை தனக்குள்ளே நீங்கள் யோசித்து பார்த்துட்டிங்களா? எந்தெந்த விஷயங்களில் நாம் விடை கொடுக்கணும் எல்லாரும் யோசிச்சிட்டிங்களா? சதா காலத்துக்கு விடை கொடுக்கணும். இந்த சங்கமிக்கக்கூடிய நேரத்தில் பழைய வருஷம் முடியுது, புது வருடம் ஆரம்பமாக போகுது. அப்போ பழைய வருஷத்தோடு சேர்ந்து நிறைய விஷயங்களுக்கு நான் விடை கொடுக்கணும். என்னென்ன விஷயங்களுக்கு நான் விடை கொடுக்கணுங்கிறத யோசிக்கணும். ऐसी बधाई दो जो आपके चेहरे को देख जो भी आत्मा सामने आए वो भी बधाइयाँ प्राप्त कर खुश हो जाएं. அப்படி நீங்கள் மற்றவங்களுக்கு வாழ்த்துக்கள் கொடுங்க. உங்கள் முகத்தை பார்த்து ஆத்மாக்கள் யாரெல்லாம் உங்கள் முன்னாடி வர்றாங்களோ அவங்கெல்லாம் வாழ்த்துக்களை அடைந்த குஷியை அனுபவம் பண்ணோம். சபிகா ஏகி புருஷார்த்த ஹேனா பாபா கேட்குறார். எல்லாரும் இந்த முயற்சி செய்கிறீங்க தானே? என்ன முயற்சி? பிராமன் சோ ஃபரிஸ்தா ஆர் ஃபரிஸ்தா சோ தேவதா. பிராமன்லேருந்து ஃபரிஸ்தா, ஃபரிஸ்தாவிலிருந்து தேவதா ஆகுவதற்கான பயிற்சி செய்கிறீங்க தானே? आज बाप दादा सभी बच्चों को मुबारक के साथ साथ यही इशारा देते हैं कि ये रहा हुआ संस्कार समय पर धोखा देता भी है और अंत में भी धोखा देने के निमित्त बन जाएगा. इसलिए आज संस्कार का संस्कार करो. இன்று பாப் தாதா குழந்தைகளுக்கு வாழ்த்துக்களுடன் கூடவே இஷாராவும் கொடுக்குறாரு. அதாவது பழைய சமஸ்காரம் என்பது நேரத்தின்படி ஏமாற்றத்தை கொடுத்துவிடும். அதனால் கடைசி வரைக்கும் ஏமாற்றத்தை கொடுக்கக்கூடிய இந்த பழைய சமஸ்காரங்களை இன்றைக்கே संस्कार பண்ணுங்க, அழித்து விடுங்கள். इसलिए पुराने संस्कार का संगार करने के लिए नए वर्ष में योग अग्नि से जलाने का दृढ़ संकल्प का अटेंशन रखो. ஆகினால பழைய சம்ஸ்காரங்களை அழிப்பதற்காக எரிப்பதற்காக இந்த புது வருஷத்தில் யோக அக்னியை ஏற்றுவதற்கான திட சங்கல்பத்தின் மீது கவனத்தை கொடுங்கள். யோக அக்னியை உருவாக்கி அதில் நாம் பழைய சமஸ்காரங்களை எரித்து விட வேண்டும். பிரம்மா பாபா ने त्याग, तपस्या और सेवा लास्ट घड़ी तक साकार रूप में प्रैक्टिकल दिखाया. अपनी ड्यूटी शिव बाबा द्वारा महावाक्य उच्चारण की ड्यूटी लास्ट दिन का निभाई. लास्ट मुरली याद है ना? तीन शब्द का वरदान है, याद है? ब्रह्मा बाबा, त्यागम, तपस्या, सेवा. இந்த 3 விஷயங்களையும் கடைசி நொடி வரைக்கும் சாக்காரத்தில் ப்ராக்டிக்கலாக செய்து காட்டினார். தன்னுடைய டியூட்டி, தன்னுடைய கடமை இருந்தது, அதையும் செய்தார். அடுத்து சிவபாபாவனுடைய மகா வாக்கியத்தை சொல்லணும், அதையும் லாஸ்ட் நாள் வரைக்கும் பாபா கடைபிடிச்சார். இப்போ லாஸ்ட்டு முரளி உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? 3 வார்த்தைக்கான வரதானம் நினைவு இருக்குதா? நிராகாரி, நிர்விகாரி மற்றும் அகங்காரியாக ஆகுங்கள். இதெல்லாம் யாருக்கு ஞாபகம் இருக்கு? கை தூக்குங்க அப்படின்ட்டு இருக்கார் பாபா. சதா 3:30 बजे उठकर स्वयं प्रति तपस्या की, संस्कार बसम की, तब कर्मातीत अवस्था बने, फरिश्ता बने, सोचा करके दिखाया. कहना, सोचना और करना तीनों समान है. ஃபாலோ ஃபாதர். எப்படி பாருங்க, அன்பான பிரம்மா பாபா குழந்தைகளுக்கு முன்னாடி எவ்வளோ எடுத்துக்காட்டாக இருக்கிறாரு. அவர் 2:30 மணி 3 மணிக்கெலாம் எழுந்து தான் தபஸ்யா பண்ணார் தனக்காக. அடுத்து தனக்குள்ளே இருக்க சமஸ்காரங்களை எரிப்பதற்கான முயற்சி பண்ணார், எரிச்சார். கர்மாத்தீத் நிலையும் அடைஞ்சிட்டாரு, ஃபரிஸ்தாவும் ஆகிட்டார். அப்போ அவர் என்ன நினைச்சாரோ அதை செய்து காட்டிட்டார்ல. சொல்வது, சிந்திப்பது மற்றும் செய்வது 3ம் பிரம்மா பாபா கிட்ட சமமாக இருந்தது. அதே போல பிரம்மா பாபாவை பின்பற்றுங்கள். நல்லது. वरदान, सदा काल के अटेंशन द्वारा विजय माला में पिरोने वाले बहुत समय के विजयी भव. வரதானம், சதா காலத்தின் கவனத்தின் மூலமாக, கவனம்ங்கிறது நமக்கு நிரந்தரமாக இருக்கணும். சதா காலத்தினுடைய கவனத்தின் மூலமாக வெற்றி மாலையில் வரக்கூடிய நீண்ட நேரத்திற்கான விஜய், வெற்றியாளர் ஆகுங்கள்.
बहुत समय के विजय விஜய் மாலா கே மன் கே பன்தே ஹேன். நீண்ட காலம் நம்ம வெற்றியாளராகவே இருக்கிறோம் அப்படின்னா அந்த வெற்றி தான் மாலையினுடைய மணியாக நம்மை ஆக்கிடுது. இப்போ வெற்றியாளர் ஆகுவதற்காக சதா பாபா முன்னாடி வைங்க. பாபா என்ன பண்ணாரோ அதைத்தான் நானும் செய்யணும். ஒவ்வொரு அடியும் பாபாவுடைய எண்ணங்கள் என்னவாக இருந்ததோ அதான் என்னுடைய எண்ணமாக இருக்கணும். பாபா என்ன வார்த்தைகள் பேசினாரோ அதான் என்னுடைய வார்த்தையாக இருக்கணும். அந்த மாதிரி பின்பற்றும் பொழுது வெற்றியாளர் ஆகிடுவோம். அட்டென்ஷன் சதா கால் கா சாஹியே. ஆனால் இந்த கவனம் பாபாவுடைய எண்ணங்கள் வார்த்தைகள் செயல் போல தான் என்னுடையதும் இருக்கணுங்கிற கவனம் நிரந்தரமாக இருந்ததுன்னா சதா காலத்திற்கான ராஜ்ய பாக்கியம் நமக்கு நிரந்தரமாக கிடச்சிரும். ஜைசா புருஷாரத் வைசா பிராலப்து. எப்படி முயற்சியோ அப்படி தான் பலன் கூட கிடைக்கும். சதாக்கா புருஷாரத்து ஹேதோ சதாக்கா ராஜ்ய பாக்ய. நிரந்தரமான சதா காலத்திற்கான முயற்சி தான் சதா காலத்திற்கான ராஜ்ய பாக்கியத்தை கொடுக்கும். ஸ்லோகன் सेवा में सदा जी हाजिर करना यही प्यार का सच्चा सबूत है. ஸ்லோகன் சேவையில் எப்பொழுதுமே சரி பாபா ஹாஞ்சி சரி என்று கூறுவதான் பாபா மேலே இருக்கக்கூடிய அன்பினுடைய உண்மையான வெளிப்பாடு. பாபா மேலே நமக்கு உண்மையான அன்பு இருக்குதுன்னா எந்த சேவை எப்பைனாலும் சரி நாம் சரின்னு தான் சொல்லுவோம். இன்றைய நாளிற்கான அவ்யக்த தூண்டுதல் ஆத்மஸ்திதியில் நம்ம இருக்கிறதுக்கான பயிற்சி உள்நோக்கு முகமுடையவராக ஆகணும். जैसा कोई भी व्यक्ति दर्पण के सामने खड़ा होते ही स्वयं साक्षात्कार कर लेता है, वैसे आपकी आत्मिक स्थिति शक्ति रूप दर्पण के आहे. कोई भी आत्मा है वो 1 सेकंड में स्वस्वरूप का दर्शन साक्षात्कार कर लें. பாபா சொல்கிறாங்க, எப்படி பாருங்க, மனிதர்கள் கண்ணாடி முன்னாடி போய் நின்ன உடனேயே தன்னை பற்றி ஒரு தன்னை காட்சியாக கண்ணாடி முன்னாடி நம்ம பார்க்குறோம். அதே போல் நாம் அந்தளவுக்கு ஆத்மீக ஸ்திதியில் இருக்கணும், சக்தி ரூபமாக இருக்கணும். நம் முன்னாடி வரக்கூடிய எந்த ஆத்மாக்களும் நம்மை பார்த்தோன்னே கண்ணாடியை பார்த்த மாதிரி அவங்களுடைய சுயஸ்வரூபமும் தர்ஷனமும் அவங்களுக்கு கிடைக்கணும். இப்போ நம்முடைய ஒவ்வொரு செயல் ஒவ்வொரு நடத்தைகள்லையும் ஆன்மீகத்தினுடைய அட்ராக்ஷன் இருக்கணும். யார் தூய்மையாக ஆத்ம பலமுடைய ஆத்மாக்கள் அவங்க எல்லாருமே தன் பக்கம் ஆட்டோமேட்டிக்காக கவர்ச்சிக்கக்கூடியவங்களாக இருப்பார்கள். ஓம் சாந்தி.